ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட பிரிவால் துயரடைஞ்சிருந்த கோபிகைகளுக்கு உத்தவர் பகவானோட வார்த்தைகளை எடுத்துச் சொன்னதை சுக மகர்ஷி சொல்ல கேட்டோம். அதை கேட்ட கோபிகைகளோட வார்த்தைகளை சுக மகர்ஷி சொல்றார். நல்ல வேளையா யாதவர்களுக்கு கெடுதி செஞ்ச கம்சன் துணிவர்களோட கொல்லப்பட்டான். ஸ்ரீ கிருஷ்ணனோட விருப்பம்தான் நிறைவடைஞ்சிடுச்சே. இப்போ உற்றார் உறவினர்களோட அவர் நலமாத்தானே இருக்கார். உத்தவரே, ஸ்ரீ கிருஷ்ணனை நாங்கள் அன்பும் வெட்கமும் நிறைஞ்ச பொன் சிரிப்பாலையும் அழகான கடைக்கண் பார்வையாலையும் சேவித்தோம். அவரும் தன்னோட அழகான பார்வை பொன் சிரிப்பால் எங்களை மகிழ்விச்சார். அந்த மாதிரி மதுரை நகர பெண்களையும் மகிழ்விக்கிறாரா? ஸ்ரீ கிருஷ்ணன் ஆனந்தம் கொடுக்குற கலையை நல்லா அறிஞ்சவர். மேலும் மதுரை நகர பெண்களுக்கு ரொம்பவும் பிரியமானவர். நகரத்து பெண்களோட இனிய பேச்சுக்களையும் அவங்களோட அழகான சேட்டைகளையும் பார்த்து அவங்கக்கிட்டேயே மனசு லயிச்சிருப்பார். பெரியவரே, நகரத்து பெண்களுக்கு இடையில் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவோ இல்லை வேற ஏதாவது சமயத்திலாவது கிருஷ்ணன் கிராமத்து பெண்களான எங்களை பற்றி நினைக்கிறதுண்டா? தேவர்களும் துதிக்கிற மனம் கவர் திருவிளையாடல்கள் புரிகிற கண்ணன் அன்றைக்கு பிருந்தாவனத்தில் ஆம்பலும் அல்லியும் குந்த மலர்களும் பூத்து பௌர்ணமி நிலவால் அழகு மிளிர்ந்திருந்த இரவில் கார்ச்சதங்கிகள் ஒலிக்க ஆடின ராச விளையாட்டில் அன்பர்கள் அணைங்களோட நேரத்தை இனிமையாக கழிச்சார். அந்த நள்ளிரவுகளை எப்போவாச்சும் அவர் நினச்சி பார்க்கிறாரா? இந்திரன் எப்படி உலர்ந்த காட்டை மேகங்களால் மழை பொழிய வச்சு வாழ வைக்கிறாரோ அந்த மாதிரி அவரோட பிரிவாற்றமையால் தவிக்கிற எங்களை தன்னோட திருமேனி அழகால் வாழ வைக்க இங்கே வருவாரா? பகைவர்களை அழிச்சு அரசும் பெற்று நண்பர்கள் சூழ அரசகுமாரிகளை மணந்து அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணன் இங்கே எதுக்காக வரப்போகிறார்? அவர் திருமகளோட மணவாளன். பெற வேண்டியது அத்தனையும் பெற்றவர், செய்ய வேண்டியது அத்தனையும் செஞ்சு முடித்தவர், அத்தனை பேரோட விருப்பத்தையும் நிறைவேற்றுறவர். அவருக்கு காட்டுவாசிகளான எங்களாலேயோ அரசகுமாரிகளாலேயோ ஆக வேண்டியது தான் என்ன இருக்கு? பற்றில்லாமல் இருக்கிறது தான் பேரின்பம்னு வெசிப்பிங்களை சொல்லியிருக்கா. அது நல்லா அறிஞ்சிருந்துமே கூட ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட எங்களுக்கு ஆசையை விட முடியலையே. அவர் விரும்பலைன்னா கூட லக்ஷ்மி அவரோட மார்பில் இருந்து அகல்றது இல்லை. அப்படி இருக்கிறப்ப பெரியவங்களால் கொண்டாடப்படுற கண்ணனோட கனிஞ்ச இனிய பேச்சுக்களை விடுறதுக்கு யாருக்குத்தான் மனசு வரும்? பலராமனோட ஸ்ரீகிருஷ்ணனோட திருவடிகள் சுற்றி சுற்றி வந்த இந்த ஆறுகளும் மலைகளும் காட்டு பிரதேசங்களும் பசுக்களும் வேணுநாதமும் நந்தகோபுரோட புதல்வரான கண்ணனை அடிக்கடி நினைவூட்டுது. அதை எங்களால் மறக்க முடியலையே. உத்தவரே, பெருமிதத்தோடு கொடின நடை, மென்மையும் அழகும் மிக்க வெளிரிய புன்சிரிப்பு, விளையாட்டு பார்வை, தேனினும் இனிமையான பேச்சுன்னு ஒற்றால் அறிவிழந்த நாங்கள் எப்படி அவரை மறப்போம்? ஏனாதா, திருமகள் கேழ்வனை, கோகுலத்தின் நாதனே, துயர்த்திருக்கிற கோவிந்தா, துயரக்கடல்ல ஆழ்ந்த மூழ்கிட்ட எங்களுக்கு அறையேற்றுங்க. பரீட்சை இப்படி சொன்ன அந்த கோபிகைகள் ஸ்ரீகிருஷ்ணனோட செய்தியை உணர்ந்து அவரோட பிரிவோட துயர் அகன்று உத்தவரை பாராட்டி பெருமைப்படுத்தினாங்க. உத்தவர் ஸ்ரீகிருஷ்ண நிலையை பற்றின செய்திகளை பாடி கோபிகைகளோட துயரை நீக்கி கோகுலத்தை மகிழ வச்சு சில மாதங்கள் அங்கேயே தங்கியிருந்தார். உத்தவர் நந்த கோகுலத்தில் வசித்த நாட்கள்லாம் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றின இனிய பேச்சுக்களால் கோகுலவாசிகளுக்கு ஒரு நொடி பொழுதாக கழிஞ்சது. ஸ்ரீ ஹரி பக்தரான உத்தவர் ஆறுகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் பூத்து குலுங்குற மரங்களையும் பார்த்து கழிச்சு கோகுலவாசிகள் கண்ணனையே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நினைவூட்டிக்கிட்டு பொழுது போக்கினார்.
ஸ்ரீகிருஷ்ணன் கிட்டேயே மனசை புதிச்ச கோபியர்கள் படுற ஆற்றாமையையும் அவங்க பக்தியோட முதிர்ச்சியையும் பார்த்து மகிழ்ந்த உத்தவர் அவங்களை வணங்கி இப்படி சொன்னார். அத்தனை ஜீவன்களுக்கும் ஆத்மாவா விளங்குற கோவிந்தன் கிட்ட தங்களுக்கு அசைவற்ற பிரேம பக்தி வேரூன்றி இருக்கணும்னு உலகிலே பார்த்து நடுங்கிற முமுட்சுக்களும் முனிவர்களும் பக்தர்களான நாங்களும் விரும்பி வேண்டுறோம். அப்படி இருக்கிறப்ப அப்படிப்பட்டதான அசைவற்ற பிரேம பக்தியை கொண்ட இந்த கோபிகைகள் இல்லையா உண்மையிலே இந்த உலகத்தில் உடல் பெற்ற பயனை பெற்றவங்க. ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லாத அறிவற்ற இழைப்பிறப்பினரான இந்த இடைச்சாதி பெண்கள் எங்க பரமாத்மாவான கண்ணன் இடத்துல கொண்ட அசைவற்ற அன்பு காதலிங்க. இறைவனை பற்றின உண்மையை உணராம இருந்தாலுமே கூட அவர்கிட்டயே காதல் கொண்டு பக்தி செய்கிறவனுக்கு இறைவன் நன்மைகளையே செய்கிறார். அமுதம்னு அறியலைனாலும் கூட அருந்தினவனுக்கு அது நன்மையே செய்யுது இல்லையா? ராசக்கிரீடையில் கிருஷ்ணனோட நீண்ட திருக்கைகளால் கழுத்தில் அணைக்கப்பட்டு விரும்பியது அத்தனையும் பெற்ற கோகுல ஸ்திரீகள் பெற்ற அருளை தாமரை போன்ற மனமும் அழகுமும் பெற்ற தேவமாதர்களோ திருமார்பலையை எப்பவும் வசிக்கிற மகாலட்சுமியோ கூட பெறலையே. அப்படி இருக்கிறப்ப மற்ற பெண்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு? இழக்க முடியாத சுற்றத்தையும் நல்லோரோட ஆரநேரிகளையும் கை நழுவ விட்ட கோபிகைகள் வேதங்கள்லாம் தேடியும் காண கிடைக்காத முகுந்தனோட பக்தியை அடைஞ்சாங்க. அவங்களோட திருவடி துகள்களை அடைகிற பாக்கியம் பெற்ற விருந்தாவனத்தில் புல் புதர் செடி கொடி இப்படி ஏதேனும் ஒன்றா நான் ஆகக்கூடாதா? ஸ்ரீகிருஷ்ணனோட திருவடிகளை மகாலட்சுமியும் விரும்பியது அத்தனையும் பெற்ற பிரம்மா முதலானவங்களும் யோகேஸ்வரர்களும் தங்களோட இதயத்தில் வச்சு வழிபடுறாங்க. அந்த திருவடி தாமரைகளை தங்களோட மார்பகத்தில் வச்சு அணைச்சு தங்களோட மனக்குறைகளை முற்றிலுமாக போக்கிக்கிட்டவங்க இல்லையா இந்த கோபியர்கள்? ஸ்ரீகிருஷ்ணன் இலைகள் பற்றின அந்த கோகுலத்து பெண்மணிகளோட கானம் 3 லோகத்தையும் புனிதமாக்குது. அவங்களோட திருவடிகளை திரும்ப திரும்ப நான் வணங்குறேன். பரீட்சித். அப்புறம் தாசார்க வம்சத்தில் உதிச்ச உத்தவர் கோகுலத்தில் இருந்து புறப்படுறப்ப கோபிகைகள் கிட்டேயும் யசோதை கிட்டேயும் நந்தர்கிட்டையும் கோபர்கள் கிட்டேயும் விடை பெற்றுக்கிட்டு தேரில் ஏறினார். அவர் புறப்படுறதை பார்த்த நந்தர் முதலானவங்க வெண்ணெய் முதலான பல பல காணிக்கைகளை கையில் ஏந்தி கண்ணீர் மல்க அவர் பக்கத்தில் போய் அன்பா சொன்னாங்க. உத்தவரே, எங்கள் எண்ணங்கள் ஸ்ரீ கிருஷ்ணனோட திருவடிகளை பற்றினதாகவே இருக்கட்டும். வாக்கு அவரோட நாமங்களை சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். உடல் அவரையே வணங்கிக்கிட்டு இருக்கட்டும். வினை பயனால் பகவானோட விருப்பத்துக்கேற்ப பல பல பிறவிகள் எடுத்து சுழன்றுக்கிட்டு இருக்கிற நிலையில கூட அவரோட அருளால் புரியற நற்பணிகள் தானங்கள் இவற்றுக்கு ஏதேனும் பலன் இருக்கும்னா அந்த பலன் ஈஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட பக்தி ஒன்றுதான். பரீட்சித். ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட கொண்ட பக்தியால் கோபர்கள் உத்தவரை இப்படி நல்லா உபசரிச்சாங்க. அவரும் ஸ்ரீகிருஷ்ணன் பரிபாலிக்கிற மதுரைக்கு திரும்பி வந்தார். அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து வணங்கி கோகுலவாசிகள் அவர்கிட்ட கொண்டிருக்கிற பக்தியோட சிறப்பை சொல்லி ஆச்சரியப்பட்டார். வசுதேவருக்கும் பலராமனுக்கும் அரசரான உக்ரசேனருக்கும் கோபர்கள் கொடுத்த காணிக்கைகளை கொடுத்தார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 47வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.